Hey guys, welcome to our channel. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CISFல இருந்து ட்ரேட்ஸ்மேன் அண்ட் கான்ஸ்டபிள்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஜாப்க்கு மேல் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டார்டிங் டேட் 5/3/2025 அண்ட் நீங்கள் இதை 3/4/2025 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் அலவன்சஸோட 30,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்போன்னு கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் விதவுட் எனி further delay, let's get started. சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. CISFலேருந்து ரிலீஸ் ஆன இந்த ட்ரேட்ஸ்மேன் அண்ட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இந்த ஜாப்க்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் 3 ரவுண்ட்ஸ் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களோட சேலரி லெவல் 3ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 21,700 ரூபாய் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியாக இருக்கும். அண்ட் அலவன்ஸோட சேர்த்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே 30,000 வரைக்கும் கிடைக்கும். அண்ட் இந்த ஜாப்க்கு பென்ஷன் ஸ்கீமும் கவர் ஆகும். இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 இருந்து 23 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் April 3 அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற குவாலிஃபிகேஷன் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பத்தி பார்ப்போம். டோட்டலா 1161 போஸ்டிங்ஸ் விட்டுருக்காங்க. இதுல குக், காப்லர், டெய்லர், பார்பர், வாஷர்மேன், ஸ்வீப்பர், பெயிண்டர், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், மாலி, வெல்டர், சார்ஜ் மெக்கானிக், MP அட்டெண்டன்ட் அண்ட் கான்ஸ்டபிள்னு எக்கச்சக்கமான போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸை மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது மேல் கேண்டிடேட்ஸ்க்கு டோட்டலாக 945 வேகன்சிஸும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 103 வேகன்சிஸும், எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ்க்கு 113 வேகன்சிஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 1161 போஸ்டிங்ஸ். இந்த டோட்டல் வேகன்சிஸை ஜோன் அண்ட் கம்யூனிட்டி பேஸ்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சவுத் ஜோனில் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 205 வேகன்சிஸும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 22 வேகன்சிஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் எங்கே வேணாலும் உங்களை அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜோனுங்கிறது முக்கியம் கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு CISFrecruitment.CISF.government.in வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்கான லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்ஸ்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களை இனிஷியலாக டெம்பரரியாக தான் எடுத்துப்பாங்க அண்ட் லேட்டராக உங்களை பெர்மனெண்ட் ஆக்கிப்போன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் UR, OBC அண்ட் EWS மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் SC/ST கேண்டிடேட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸ் அண்ட் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற எல்லா ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்குமே நீங்கள் எந்தவித ஃபீஸும் கட்ட தேவையில்லை. நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 ஸ்டேஜ் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், டாக்குமெண்டேஷன் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. இதில் பாஸ் ஆகிற கேண்டிடேட்ஸை நெக்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னன்னு பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தாலே இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் தான். அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு ஸ்கில்டு ட்ரேட்ஸ் தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பார்பர், குக், டெய்லர், கார்பெண்டர் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்கில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்வீப்பர் ஜாபுக்கு மட்டும் நீங்கள் 10th 12th முடிச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு எந்த ஸ்கில்லும் தேவைப்படாது. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1st August 2025 உங்களுக்கு 18 23 வயசுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ்மென்ஸ்க்கு 3 இயர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்க்கு ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். நீங்கள் மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஹைட் 170 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செஸ்ட் மெஷர்மெண்ட் 80 to 85 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மினிமம் எக்ஸ்பான்ஷன் 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹைட் 157 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் ரிலாக்ஸேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் ST மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 162.5 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் இருந்தாலே போதும். அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் 150 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டில் இருந்தால் போதும். அண்ட் மேல் கேண்டிடேட்ஸ்க்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் 76 to 81 சென்டிமீட்டர்ஸ் இருந்தாலே போதும். அண்ட் அப்ளை பண்ணுற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹைட் பார் டெஸ்ட் வைப்பாங்க அண்ட் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டர்ஸை 6 minutes 30 secondsக்குள்ளே கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 800 meters 4 minutesல கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணுற கேண்டிடேட்ஸ் நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க. ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் அப்ளை பண்ண போகிற ஜாபுக்கு ஏற்ற ஸ்கில் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலாக 100 questions கேட்பாங்க. இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் 2 hours கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் எலிமெண்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ், ஆப்டிடியூட்னு எல்லாமே பேசிக்கான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கான போர்ஷன்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண போகிற கேண்டிடேட்ஸ் உங்களோட ஃபோட்டோகிராஃப் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபோட்டோகிராஃபில் நீங்கள் எப்போ இந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிற டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணும்போது மறக்காமல் இந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட குவரிஸை இன்ஸ்டாகிராமில் ரைஸ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.